இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கான வீடியோவில் பொங்கல் முன்னிட்டு ஜான் 12ஆம் தேதி சிவகார்த்திகேயன் நடித்து ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த அயலான் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட கதை, கிராமத்திலிருந்து இயற்கையை ரசிச்சுட்டு இருக்க சிவகார்த்திகேயன் ஒரு கட்டத்தில் ஒரு சென்னைக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்தது. அவர் சென்னைக்கு போனதுக்கப்புறம் ஏலியன் அப்படின்ற ஒன்று புதுசாக வருது. இதுக்கப்புறம் கதையில் என்ன நடக்க போகுது அப்படின்றதான் படத்தோடைய மொத்த கதை. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பேசும்போது ஃபேமிலி ஆடியன்ஸை கவரவரமாக இந்த படத்தில் 3 பேர் பயன்படுத்தி இருக்காங்க. சிவகார்த்திகேயன், கருணாகரன், யோகி பாபு. படத்தில் சிவகார்த்திகேயன் பொதுவாகவே நம்மளுக்கு தெரியும், வழக்கமாக ஒரு படங்களில் எப்படி காமெடி பண்ணுவார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். வழக்கம் போல் காமெடி பண்ணியிருக்காருங்க. யோகி பாபுவும் கூட சொல்லலாம். கருணாகரனும் காமெடியில் இதுக்கு முன்னாடி வந்த படங்களை பண்ணியிருக்காரு. பட் அவங்கள விட யோகி பாபு மற்றும் சிவகார்த்திகேயன் 2 பேரும் நல்லா காமெடி பண்ணுவாங்க. இந்த படம் முழுக்கவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் ஆகட்டும் ரெண்டுமே நம்ம நல்லா சிரிக்க வைக்கிற மாதிரி அவங்களுடைய ஹியூமர் நல்லா ஒர்க் ஆயிருந்தது. அமெரிக்கா வலிக்கு என்னடா வருவீங்க, இப்போ என்னடா எங்க ஊர் வலிக்கு வந்து. இந்த படத்தில் பாடல் அப்படின்னு பேசும்போது வேற லெவல் சகோ அப்படின்ற பாடல், அயலான் அப்படின்ற ஒரு பாடல் வரும். தொடர்ந்து முதல் பாடல், 2வது பாடல் அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பாடல் கேட்குற அளவுக்கு ஓகே அப்படின்ற ரகத்தில் பாடல் இருந்தது. அதை தவிர்த்து வரக்கூடிய மற்ற பாடல்லாம் பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது. இந்த படத்தை பேக்ரவுண்ட் மியூசிக், அதாவது மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் வாங்கின ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. படம் முழுக்கவே அவர் தான் கம்போஸ் பண்ணியிருந்தார். பட் நம்மளுக்கு கிளைமேக்ஸில் தான் அவருடைய டச் இருக்க மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு 2010 வெளிவந்த எந்திரன் படம் ஞாபகம் வர மாதிரி இருந்தது. படத்தோடலையும் டைலாக் கொடுத்துருப்பாங்க. எந்திரன் அப்படின்ற படத்தை பார்த்தோம் அப்படின்ற மாதிரிலாம் டைலாக் கொடுத்துருப்பாங்க. யோகி பாபுவோட ஹைலைட்டான ஒரு காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் யோகி பாபு ஏலியனை மீட் பண்ணும்போது ஒரு காமெடி நல்லாவே கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்றத நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீல் பண்ணலாம். இந்த படத்தில் கிட்ஸை கவர விதமாக பார்த்தீங்கன்னா ஏலியன் அப்படின்ற கதாபாத்திரம் கொடுத்துருந்தாங்க. அந்த சிவகார்த்திகேயன் பொறுத்த வரைக்கும் காமெடி பண்ணுறாரு. அது போக இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் பிளாக் சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருந்தோம் ட்ரெய்லர் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி கொடுத்ததுல டீசர் மாதிரி கிளிம்ஸ் மாதிரி விட்டதுலேயே நல்லா மாசாக இருந்தது சிவகார்த்திகேயனோட கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த சீன்லாம் படத்தில் நல்லா கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த படத்துக்கு பேண்டோம் எஃபெக்ட்ஸ் அப்படின்றவங்க விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ், சிஜி, கிராஃபிக்ஸ் இந்த 3மே சொல்லணும்னா, முக்கியமாக படத்தில் அந்த ஏலியன் அப்படின்ற கேரக்டராக ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ படம் ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பல இடங்களில் நம்மளுக்கு ஃபீல் ஆகல. ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த படத்தில் அவங்களுக்கு கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏலியன் கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. விஎஃப்எக்ஸ், சிஜி, அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா நல்லா மெனக்கட்டு இந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மெயினான விஷயமே இந்த ஒரு 3 விஷயம் சொல்லலாம். இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி நிரவ் ஷா அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. இன்னொன்று ரவிக்குமார் டைரக்டர் சொல்லணும். அவருடைய க்ரியேட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க் மாதிரி இருக்குங்க. ஸோ அதுக்கு மேல் ஃப்ளோரில் ஒரு வீடு செட்டப் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுலேயே பாத்ரூம், கிச்சன் அப்படின்ற மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க. அது கருணாகரன், யோகி பாபு அவங்கள வாழ்ந்துட்டு இருக்காங்க. சென்னைக்கு அங்கே வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் மீட் பண்ணதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அங்கேயே தங்குவார். ஸோ அந்த பிளேஸ் சினிமோட்டோகிராஃபியும் நல்லா ஷூட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நல்லா க்ரியேட்டிவாக யோசிச்சு அந்த இடத்துல ஒரு வீடு மாதிரி செட்டப் பண்ணுது. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு ரூபின் எடிட் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி எப்படி ஷூட் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி எடிட்டர் ப்ராப்பராக எடிட் பண்ணி கொடுத்துருந்தாரு. இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுடைய கேரக்டரைசேஷன் சொல்லணும். எனக்கு பர்சனலாக அவருடைய கேரக்டர் பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அனிமல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேர்டாக இருந்தாலும் ஸோ அது ஒரு கூண்டில் நம்ம போட்டு
வந்து அடைச்சி வச்சிடறோம் அப்படின்ற மாதிரி பெரும்பாலும் இது வந்து பண்ணுவாங்க. வீட்டில் பெட் அனிமல்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அவருக்கு வந்து விவசாயம் பண்ணுறது, இயற்கை அப்படின்னாலே அவருக்கு வந்து ரசித்து பண்ணுறக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து சிவகார்த்திகேயன் இருக்கிறாரு. கூண்டில் இருக்கக்கூடிய பறவைகள்லாம் ஃப்ரீயாக பறக்க விடுற அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருக்கு தான் ஏலியன் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் மாதிரி. அவங்க ஏலியன் மற்றும் சிவகார்த்திகேயன் 2 பேர்த்தோடைய அந்த பாண்ட்லாம் நல்லாவே வந்து கொண்டு போயிருப்பாங்க. பூமி மேல அக்கறை இல்லாம இருக்கலாம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அடுத்தது என்ன நடக்க போகுது, ஸோ ஏலியன் வச்சு என்ன மாதிரிலாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யத்தை வந்து கொண்டு போயிருந்தாங்க. பட் செகண்ட் ஆஃப் அப்படின்னு வரும்போது அந்த ஒரு சுவாரஸ்யம்லாம் பெருசாக இருக்காது. படத்தில் வந்து ஆக்ஷனுக்கு தான் செகண்ட் ஆஃபில் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பேசும்போது படத்தோட கிளைமேக்ஸ் ஆக்ஷன் பிளாக் சீன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஆக்ஷன் சீனை வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய நெகட்டிவாக சொல்கிறேன். மொத்தத்தில் படம் கேட்டிங்கன்னா படம் வந்து ஓகேவாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.